ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, எல்லாரும் தேடி போய் சாப்பிட்ற ரோட் சைடு காளான் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக அதே டேஸ்ட்டு மாறாமல் செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் தாங்க. முட்டைக்கோஸ் வச்சு தான் இந்த காளானை செய்வாங்க. கடையில் காளான் விற்கிற விலைக்கு ரோட் சைட்லலாம் விற்றாங்கன்னா அது கட்டுப்படி ஆகாது. அதுக்காக முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்வாங்க. நம்மளும் இன்றைக்கி இந்த முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் வாங்கிட்டு ஒரு 2 லேயர் வரைக்கும் வேஸ்ட் பண்ணி போட்டுடுங்க. அதில் எல்லாம் நிறைய மருந்து தெளிச்சிருப்பாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோ தூரம் பொடி பொடியாக அரிய முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் அளவு தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது கூட 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பிசையும் போது ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. கோஸ்லேருந்து பிசைய கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம்னா தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா திரும்பவும் மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைய நல்லா தண்ணி விடும் கோஸ்லேருந்து. இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஒரே ஒரு கைப்பிடி அளவு தண்ணி மட்டும் நான் தெளிச்சிட்டு நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாதுங்க. அதே நேரம் ரொம்ப திக்காகவும் இருந்ததுன்னா ரொம்ப ஹார்டாயிரும். உதுத்து போடும்போது நம்ம சாப்பிடும்போதும் சாஃப்டாக இருக்காது. கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி உதிரியாக வரணும். அதே நேரம் பிடிச்சோன்னா பிடிக்கிறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதை கையில் எடுத்துட்டு அப்படியே மொந்தமாக போட்டுற வேண்டாம். அதே நேரம் உருண்டையாகவும் உருட்டி போடக்கூடாது. உருண்டையாக உருட்டி போட்டிங்கன்னா உள்ளுக்கெல்லாம் வேகாது. வெளியில் சீக்கிரமே வெந்துடும். ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிடும் அப்புறம். அதனால் கையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரஃப்பாக போடுங்க. கையில் லைட்டாக தட்டிட்டு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு உடனே திருப்ப வேண்டாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில். இது ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வேக வச்சுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் உள்ளேயும் கோஸ் நல்லா வெந்து வரும். ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடுங்க. போட்ட உடனே திருப்பினீங்கன்னா உதிரியாக போயிடும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா மொந்தையாக வரும். ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. ரொம்ப கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கமகமான மணக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக முறுமுறுன்னு வர டைமில் அதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இப்போ கோஸ் பொரிச்ச எண்ணெயே இருந்தது. அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு நிமிஷத்துக்கு வெங்காயத்தையும் சோம்பையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்தோடனே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கி வந்தோடனே மித்த ஐட்டத்தெல்லாம் ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதில் தக்காளி 2 தக்காளி பழம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் தக்காளிக்கு பதில் டொமேட்டோ சாஸ் இருந்ததுனால சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்துருக்குறேன். இது கூட இப்போ 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு சேருங்க. ஆல்ரெடி நம்ம கோஸில் பொரிக்கும் போதும் கொஞ்சம் காரம் சேர்த்துருக்குறோம். அதனால் நான் சொன்ன அளவு மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளியோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற தக்காளியும் மசாலாவும் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வர டயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற கோஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக உதுத்து விட்டுக்கோங்க. இது உதுக்கும் போதே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும்.
இப்போ மசாலாவும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம உதுத்த கோஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் உதுக்காமல் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சில நேரம் ஹார்டாக இருக்கும், மசாலா வந்து சரியாக மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கை வச்சு உதுத்துட்டு சேர்க்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஜூஸியாக மிக்ஸ் ஆகி வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு கலந்து விடுங்க. மசாலாவும் கோஸும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும். கடைசியாக ஒரு 10 செகண்ட் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ரோட் சைட் காளான் நம்ம வீட்லேயே அதே டேஸ்ட்டு மாறாமல் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணிட்டோங்க. கடையில் வந்து எண்ணெயில் பொரிக்கிறாங்கன்னு தெரியாது, எதை மிக்ஸ் பண்ணி சமைக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னு சொல்லிட்டு. இந்த டேஸ்டான காளானை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் செய்து பாருங்கள். இது பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.